ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்வடிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாமயக்ரீவம் உபாஸ்மகே. அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ்ஐங்கரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 2/9/2024 8/9/2024 வரலும் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத பார்ப்போம். அதற்கு முன்னாடி இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன, இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் என்ன, அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்றத பார்ப்போம். இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு எடுத்தோமேயெல்லாம் காலபுருஷ தத்துவத்தின் 2வது ராசியான ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், சிம்மத்தில் சூரியன் புதன், கன்னியில் சுக்கிரன் கேது, கும்பத்தில் சனி வக்ரகதியில், மீனத்தில் ராகு. சந்திர பகவான் இந்த வாரத்தில் சிம்ம ராசி மக நட்சத்திரத்திலிருந்து துலா ராசி விசாக நட்சத்திரம் வரலும் போகிறார். இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் ஏற்றமான நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தோம்னா 3ஆம் தேதி அன்னைக்கு 3/9/2024 அன்னைக்கு அமாவாசை, பித்ருக்களுக்காக கொடுக்கப்பட்ட தினம். அதனால் பித்ருக்கள், அதாவது தாய் தகப்பனார் இல்லாதவாளுக்கு கண்டிப்பாக அன்றைக்கி பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்வது ரொம்பவும் நல்லது. இதன் மூலியமாக குலம் நல்லபடியாக விருத்தியாகவும் வளரவும் வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இந்த வாரத்தில் மிகப்பெரிய விசேஷம் அப்படின்னு சொல்ல போனோம்னா விநாயக சதுர்த்தி, அதாவது வளர்பிறை ஆவணி மாதம் அமாவாசையிலிருந்து வளர்பிறை சதுர்த்தியை விநாயக சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவோம். கேட்ட வரமெல்லாம் அளிக்கக்கூடிய சதுர்த்தி. ஏன்னா வளர்பிறையில் வர்றதுனால வளர்பிறை சதுர்த்தின்றதுனால பெரிய ஏற்றம். விநாயக சதுர்த்தி அஸ்த நட்சத்திரத்தில் வரும். நார்மலி விநாயகர் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்ததாகவும் அஸ்த நட்சத்திரத்தில் வரக்கூடிய சதுர்த்தி தினத்தை விநாயக சதுர்த்தின்னு கொண்டாடுறோம். இது தமிழ்நாட்டில் பாலகங்காதர திலகர் இந்தியாவை ஒருங்கிணைக்கிறதுக்குன்னு இந்தியா மொத்தமே கொண்டு வந்தார். அதன் மூலியமாக இந்தியாவினுடைய ஒருங்கிணைப்பு, அதாவது ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடும் தன்மை, இது எல்லாத்தையும் ஊட்டக்கூடிய வகையில் இந்த விநாயகர் சதுர்த்தி ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு விஷயமாக கொண்டாடப்படுகின்றது. கண்டினியூஸாக இது கொண்டாடப்படும். இதில் பார்த்தலைனால் இந்த வெஸ்டர்ன் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா, அதாவது மகாராஷ்டிரா, இதெல்லாம் ரொம்பவுமே விநாயகர் சதுர்த்திக்கு ரொம்ப இதுவாக இருக்கும். அதாவது அந்த விநாயகர் பூஜையை ஆரம்பித்ததுலேருந்து அவரை கொண்டு போய் இதில் கரைக்கிற வரலும், கடலில் கரைக்கிற வரலும் கிட்டத்தட்ட அந்த சண்டே அன்றைக்கெல்லாம் பார்த்தோன்னா என்டையர் மரைன் டிரைவ் எல்லாமே க்ளோஸ்டாக இருக்கும். எங்கேயுமே வண்டி கிண்டி எதுவும் போகாது. பல லட்சம் பீப்புள் விநாயகரை இது பண்ணிட்டு போவாள். ஸோ பெரிய ஏற்றமான விஷயம். இந்தியாவில் ஒரு பெரிய ஏற்றம் விநாயகர் சதுர்த்தி. அதை தவிர ஆவணி மாதத்தில் முதல் பண்டிகைன்னே சொல்லலாம். அதாவது இப்போ ப்ரீவியஸ் பார்த்தோம்னா ஆடி மாதம் அப்போ கடவுளுக்குன்னு கொடுக்கப்பட்ட பண்டிகை மட்டும்தான் இருக்கும். அதாவது வீட்டு விசேஷங்கள்ன்றது எதுவுமே கிடையாது. அதனால் ஆவணி மாதத்தில் வீட்டு விசேஷங்கள் ஆரம்பம். அதுவும் விநாயகருக்கு முதல் பூஜை போட்டு ஆரம்பிக்கிற மாதிரி வச்சுட்டு எல்லாருக்குமே போய் விநாயகரை போய் சேவிச்சுட்டு வர்றது, அவருக்கு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு வர்றது ஒரு பெரிய ஏற்றம். இந்த வாரம் பார்த்தலையானால் இந்த விநாயகர் சதுர்த்தி, அதாவது சதுர்த்திக்கு அப்புறம் அதாவது விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி எல்லா விதமான வளர்பிறையில் வர்றதுனால எதை வேண்டினாலும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். அதனால் எல்லாத்தையும் நல்லபடியாக வேண்டி எல்லாம் நல்லபடியாக இருக்கணும்னு வேண்டிக்கோங்க. இந்த வாரத்தில் வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தி 7ஆம் தேதி அன்றைக்கி வருது. 7/9/2024 அன்றைக்கி வருது. 7ஆம் தேதி அன்றைக்கி. இந்த வாரம் உபாகர்மா, அதாவது சாமவேத உபாகர்மா வருது. உபாகர்மா வருது. சாமவேதத்தினுடைய அந்த வேத ஆரம்பம் நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது, வேத அத்தியன ஆரம்ப நாள், சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆரம்ப நாள். பூனல் மாற்றிப்பா அன்றைக்கி சாமவேதக்காரெல்லாம். இந்த வாரத்தில் 8/9/2024 அன்றைக்கி ரிஷி பஞ்சமி. அதை தவிர மகாலட்சுமியினுடைய விரதம் அன்றைக்கி இருக்கிறது விசேஷம். ரிஷி பஞ்சமி அன்றைக்கி பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய நாளாக சொல்லப்படுறது. இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் இதுதான். ஏன்னா பெரிய விசேஷம் சொல்லக்கூடியது ஆவணி அமாவாசை, சாமவேதக்காரர்களுக்கு கூட வரக்கூடிய இது, அதாவது உபாகர்மா. அதற்கு பிறகு விநாயகர் சதுர்த்தி. இந்த 3மே வருது. இந்த வாரம் பெரிய ஏற்றமான வாரமாகவே இருக்க போகிறது.
இந்த வாரத்தில் வரக்கூடிய எந்தெந்த ராசிகளுக்கு சந்திராஷ்டமம்னு பார்த்தோம்னா மகரம், கும்பம், மீனம் இந்த 3 ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம காலம். சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து 8ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறது சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். சந்திரன் மதிகாரகன், அவர் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக மனக்லேசம் ஏற்படும், தவறான முடிவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதனால் முடிஞ்ச வரலும் அந்த காலகட்டத்தில் சந்திராஷ்டம காலகட்டத்தில் எந்த ஒரு புதிய முயற்சியோ புதிய முடிவோ வெளிநாடு சுற்றுப்பயணம் போகிறது, அதாவது சுற்றுப்பயணம்ல வெளிநாட்டுக்கு ஏதாவது வேலை நிமித்தமாக அந்த மாதிரியான விஷயங்கள் போகிறது, இது எல்லாத்தையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. இந்த ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா சந்திராஷ்டமத்துக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய ஒரு 1/2 டம்ளர் பசும்பால் வாங்கி இந்த வாட்டி பிள்ளையார் கோயிலில் கொடுத்துட்டு போங்க. நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் தடைகள் நீங்கி நிச்சயமாக நல்லபடியாக இருக்கும். சரி, இப்போது இந்த வாரம் அதாவது 2/9/2024 8/9/2024 வரணும் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்கள் அப்படின்றது மேஷம் முதல் மீன வரைன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயிட்டுருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர் அனுப்புங்க. உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கான்றதை பார்த்து, அதாவது மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் எங்கிட்ட வர்ற பார்த்தாலேனால் ஒரு 40 வயசு 45 வயசில் இருக்கிற வாழ்க்கை எல்லாமே என்ன நட்சத்திரம், எந்த லக்னம், எந்த ராசி அப்படின்றதே அவளுக்கு தெரியாமல் ஒன்றும் ப்ரீவியஸ் ராசியோ இல்லை அடுத்த ராசிக்கோ அவள் பூஜை பண்ணிட்டு இருப்பாள். அதாவது விசாக நட்சத்திரம் அப்படின்னு சொன்னால் துலாத்துலேயும் வரும், விருச்சிகத்துலேயும் வரும். அதனால் எந்த பாதத்தில் இருக்குது அப்படின்றத நட்சத்திர சந்தி இருக்கா, ராசி சந்தி இருக்கா, பாத சந்திகள் என்ன இருக்குது, லக்ன சந்தி என்ன இருக்குன்றதை பார்த்து அதற்கேற்றா போல் அவளுடைய தசாபுக்திக்கு ஏற்றா போல் பலன்களும் இன்றைய கோல்சார வகையில் என்ன பலன்களும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதற்குண்டான எளிய பரிகாரம். ஏற்கனவே நான் செலவில்லா பரிகாரம் அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் போட்டிருக்கேன், ஒரு 20 மினிட்ஸ் வீடியோ பாருங்க. அது ஒரு நல்ல ஏற்றத்தையும் ஒரு பெரிய மாற்றத்தையும் உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் கொடுக்கும். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை 2/9/2024 8/9/2024 வரை உண்டான வாரத்திற்கு என்ன பலன்னு பார்க்கலாம். விருச்சிகம், விசாகம், அனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான். ராசிக்கு 8ஆம் இடத்துல போயிருக்கார், மறைந்து இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான். இதில் இன்னொரு விசேஷம் என்னென்னா உங்களுடைய ராசிநாதனும் செவ்வாய் பகவான், உங்களுடைய ராசிக்கு 6ஆம் அதிபதியும் செவ்வாய் பகவானே. அதனால் 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். அதனால் எந்த ஒரு கடனாக இருந்தாலும் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திடீர் பணயோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திடீர்னு அவங்களே உங்களுக்கு கடன் கொடுக்குறேன், நீங்கள் இதை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வெளிநாட்டிலிருந்து நல்ல ஒரு சம்பந்தம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு வியாபாரம் பண்ணுறதுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். வேலை செய்கிற இடத்துல வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கக்கூடும். அதே சமயத்தில் உங்களுடைய உடல்நிலை சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா ராசிநாதனே 8ஆம் இடத்துல போய் மறைஞ்சிருக்கிறதுனால கண்டிப்பாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் குரு பகவான் தனிச்சு இருக்கக்கூடிய காலகட்டம். திருமணத்திற்கு நேரம் வந்தாச்சு. திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக திருமணம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ராசிக்கு 4ஆம் இடத்துல வக்கரகதியில் சனி பகவான் இருக்கிறதன் மூலியமாக தாயின் உடல்நிலை சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலும் 5ஆம் இடத்துல ராகு பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக உங்களுடைய குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதன் மூலியமாக பார்த்தாலேயானால் உங்களுடைய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவத்திற்கு சற்று களங்கம் வந்தாலும் உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்க்கறதுனால பேலன்ஸ் பண்ணி போயிடும், கவலைப்பட தேவையில்லை. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம். தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். 8ஆம் அதிபதியும் சரி 11ஆம் அதிபதியும் 10ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் அந்த அளவுக்கு லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. உடல் வேகம், உழைப்புகள், அலைச்சல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இந்த வாரம் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு சந்திர பகவான், அதாவது அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான்
2/9/2024 8/9/2024 வரை உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல ஆரம்பிக்கிறார். 10ஆம் இடத்துல 9, 10 அதிபதிகள் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்லக்கூடியது. பொது வாழ்வில் இருக்கிறவர்களுக்கு பெரிய ஏற்றம், பொது காரியங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் பொதுமக்கள் அங்கீகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல போய் சந்திர பகவான் இருக்கிறதுனால தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். புதிய கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசாங்கத்தின் மூலியமாக நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். சந்திர பகவான் 11ஆம் இடத்துக்கு போகிறது 4ஆம் தேதி காலை ஒரு 10 மணியிலிருந்து 6ஆம் தேதி மாலை ஒரு 10 மணி, அதாவது இரவு ஒரு 10 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் 11ஆம் இடத்துல போகிறதுனால 3 கிரகங்களோடு இருக்கார். அதாவது சுக்கிரன், கேது மற்றும் சந்திரன் 3 கிரகங்களோடு இருக்கார். சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் அதிபதியும் சரி 7ஆம் 11ஆம் இடத்துல நீச்சப்பட்டு போகிறதுனால கணவன் மனைவிக்குள்ள சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 11ஆம் இடத்தில் சந்திர பகவானும் சேர்றதுனால தந்தையோடனான போக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்காது. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திர பகவான் வரார். சந்திர பகவான் 12ஆம் இடத்துல வந்து மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டம் அதாவது 9ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் 12ஆம் இடத்துல வர்றதுனால தந்தையின் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும். அது தவிர பார்த்தோம்னா வெளிநாடுக்கு போய் படிக்கணும்னு நினைக்கிறவாளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். வெளிநாட்டுக்கு போய் அங்கே வந்து வேலை செய்யணும், தொழில் பார்க்கணும்னு நினைக்கிறவாளுக்கு திடீர் வெளிநாட்டு யோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரத்தில் பார்த்தா உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் இருக்கும். ஆனால் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும், உடல் உழைப்பு அதிகமாகவே இருக்கும். அது தவிர திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தந்தையின் உடல்நிலையிலும் தாயின் உடல்நிலையிலும் சற்று ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. ரெகுலர் மெடிக்கேஷன்ஸு இல்லை டாக்டருக்கு விசிட்ஸு போய் பார்த்துட்டு வர்றது ரொம்பவும் நல்லது. இந்த வாரத்தில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய மாங்காடு அம்மன் கோவிலில் போய்ட்டு அங்கே வந்து ஒரு சாமந்தி பூ ஒரு 10 முழம் வாங்கி போட்டுட்டு ஒரு மஞ்சள் கலர் வஸ்திரம் தானம் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரம் வந்து சேரும்.